வெல்கம் டு ஸ்ரீதர் சிசிஇ. நம்ம NISCL AO பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இங்கிலீஷ் பார்ட் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? க்ளோஸ் டெஸ்ட். க்ளோஸ் டெஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் க்ளோஸ் டெஸ்ட் எப்படி நம்ம பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் படிங்க. எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த வேர்ட்ஸை வந்துட்டு நம்ம ஃபிட் பண்ணலாம். ஓகே. India's inflation rate as measured by the consumer price index stayed above the upper limit of the Reserve Bank of India's tolerance zone continuously between April and November 2020. Okay. இந்தியால இன்ஃப்ளேஷன் ரேட் எப்படி இருக்கு, என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு அப்படின்றத பத்தி ஃபுல்லா வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு தகுந்த வார்த்தையை ஃபிட் பண்ணலாம். இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் எதனால மெஷர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அதை பொறுத்து இன்ஃப்ளேஷன் ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்தியாஸ், ஸோ ஃபர்ஸ்ட் வார்த்தை ஃபர்ஸ்ட் டேஷ் என்ன வரும்? ஸோ டச் ஸ்டோன், பெஞ்ச்மார்க், கைட், பேரோமீட்டர், கன்வென்ஷன். டச் ஸ்டோன் என்னப்பா இது? இது பாத்தீங்கன்னா கோல்ட் ஸ்மித். சரிங்களா? நகை கடையில வந்து நகை வியாபாரம் என்ன பண்ணுவாங்கன்னா பியூரிட்டி செக் பண்றதுக்கு அந்த ஒரு சின்ன கல் இருக்கும், அதை உராசி பார்ப்பாங்க. அதுதான் வந்து டச் ஸ்டோன். அது வந்துட்டு இங்க இன்அப்ரோப்ரியேட் வேர்ட், அது வராது. நெக்ஸ்ட் பெஞ்ச் மார்க். பெஞ்ச் மார்க்ன்றது என்ன? ஸ்டாண்டர்ட் பிரைஸ், ஸ்டாண்டர்ட் ரேட். அப்போ இங்க என்னது? இன்ஃப்ளேஷன் ரேட்டை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் அப்படின்னும் போது நம்ம பெஞ்ச் மார்க்கை எடுத்துக்கலாமா? பெஞ்ச் மார்க் தான் வரணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு பெஞ்ச் மார்க். கைடுன்னா என்னன்னு தெரியும்? பேரோமீட்டர். அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்றது பேரோமீட்டர். சரிங்களா? கன்வென்ஷன் அது வந்துட்டு யூனோ. சரிங்களா? ஆல்ரெடி ட்ரெடிஷனல் மெத்தட்ன்றது கன்வென்ஷனல். ஸோ இங்க என்ன வரும்? இங்க வந்துட்டு பெஞ்ச் மார்க். பெஞ்ச் மார்க் தான் கரெக்டான வேர்டு ஃபர்ஸ்ட்டுக்கு. இந்தியாஸ் benchmark inflation rate. Okay. அடுத்தது, this inflationary phase was driven by a spike in food prices and it has ended with a of the same from December. Ended with, second question, ended with perish. Perishna damage, collapse down for. சரிங்களா? சரிவு, அதுக்கு வந்து கொலாப்ஸ்னு வரும். சரிங்களா? end, disruption, damage, flop, failure, அதை வந்துட்டு டினோட் பண்றது. இங்க பாத்தீங்கன்னா கொலாப்ஸ், இங்க வந்து சரிவு அப்படின்னும் போது அதுக்கு ரிலேட்டடா இருக்கு. சரிங்களா? ரேட். ஸோ கொலாப்ஸ் தான் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷனா நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ வித் அ கொலாப்ஸ் ஆஃப் த சேம் ஃப்ரம் டிசம்பர், செகண்ட் தானே. while food is an important drive of India's retail inflation, it is not the only source. Overall price both for consumers and producers also depend on the price of non-food commodities including crude petroleum. Recent movement in global commodity prices suggests that we could be heading for a long-term rally after dash run. After என்ன வரும்? Third question. After kind run, gracious run, liberal run, இல்ல வந்துட்டு benign run, warm run. இங்க பாத்தீங்கன்னா benign meaning வந்து smooth. அப்ப என்ன சூஸ் பண்ணோம்? benign run, smooth run அப்படின்றத கொடுங்க. சரிங்களா? ஸோ தேர்டுக்கு நம்ம வந்துட்டு benign அப்படின்றத கொடுக்கணும். Fourth question. That both the central and the state have not dash duties on petrol, diesel. Compressed, abridgedனா வந்து shortened அப்படின்னு அர்த்தம். Concentrate, இங்க concentrateலாம் கிடையாது. reduced duties on petrol, diesel. சரிங்களா? இங்க வந்துட்டு fourth வரும், reduced duties. Fifth, crude prices strengthening is likely to additional tailwinds. Fifth, likely to generate, to kapro V1 form, likely to generate additional tailwinds for inflation in India. Next, another inflationary tailwind in the medium term will arise from the fact that the period of goods and services tax compensation
policies will have to be extended to 6 for the promised extended to 6th தான நம்ம பண்ணனும் extended to 6th தான் extended to distress compensate equilibrium okay extended to compensate for the promised revenue shortfall அடுத்தது shortfall to compensate okay shortfall to states when the tax was rolled out additional indirect taxes or additional indirect taxes additional ன்றதுனால additional இணைஞ்சு இருக்குன்னு சொல்லணும் additional indirect taxes are bound to have first bound to have an inflationary impact with a systematic domestic tailwind to inflation in the medium term. India will do well to remain ready against வாரினா வந்துட்டு ஃபைட் சரிங்களா சோ அதுவும் இல்ல விஜிலண்ட்லாம் வந்துட்டு தீவிரமா வந்துட்டு வாட்ச் பண்றது சரிங்களா வாட்ச் கேர்ஃபுல்லி அதுக்கு வந்துட்டு விஜிலண்ட் சோ இந்தியா will do well to remain vigilant against any signs of a global commodity price rally okay third வந்துட்டு வரும் இங்க vigilant against னு சொல்லணும் next clause is over next என்ன கேட்டிருக்காங்கப்பா okay fillers வந்துட்டு காலம்ல இருந்து சூஸ் பண்ணி நம்ம பிளேஸ் பண்ணனும் சரிங்களா டபுள் ஃபில்லர் காலம்ல இருந்து சூஸ் பண்ணுங்க first question the archipelago in Hawaii is the center of study for its volcanoes are more active than those on the other so first columnல இருந்து சூஸ் பண்ணலாம் the archipelago அப்படின்றது group of highlands பேர் இங்க archipelago அது எங்க இருக்கு ஹவாய்ல இருக்கு so is the center of ecological study யா geological study யா நம்ம வந்துட்டு geological study தான் சரிங்களா அப்போ ஓஷன் இந்த பிளேஸ் ஏரியாலாம் படிக்கிறது வந்து எங்க geological study for அப்போ B வரணும் first ஃபில்லருக்கு வந்துட்டு first டேஷ்க்கு B காம்பினேஷன் என்ன இருக்கு BC யா BF ன்னு பார்க்கலாம் சரிங்களா BC C வந்துட்டு இங்க சேம் கிடையாது நம்ம செகண்ட் காலம் தான் C சூஸ் பண்ணக்கூடாது நம்ம இங்க தான் சூஸ் பண்ணணும் சரியா சோ F எடுத்து பாருங்க குளோபல் அதர் குளோபல்னு வராது C ஃபிட் பண்ணாலும் அடுத்தது ஃபிஃப்த் BF பாருங்க study for its volcanoes are more active than those on the other இங்க வந்துட்டு ஹைலண்ட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க சோ அதர் ஹைலண்ட்ஸ் இங்க என்னது கம்பேரிசன் பண்ணிருக்காங்க இல்லையா more active than those on the இங்க எதை கம்பேர் பண்ணிருக்காங்க ஹைலண்ட்ஸ் அதர் ஹைலண்ட்ஸ் தான் வரணும் சரியா BF காம்பினேஷனை சூஸ் பண்ணணும் ஓகே B and F next just as astrology was the century's faith countering the strength of established churches so today believing in astrology is an act of the professional science okay just as astrology was the centuries so astrology ஜோதிடம் வந்துட்டு ஒரு பேஸ் நம்பிக்கையா இருந்தது சரிங்களா அடிப்படை நம்பிக்கையா இருந்ததுன்னு சொல்றப்போ நம்ம அண்டர் கிரவுண்ட் ஃபெய்த்னு சொல்றோம் அண்டர் கிரவுண்ட் ஃபெய்த் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு A சூஸ் பண்ணணும் A இங்க AF ஆ AB ஆன்னு பார்க்கலாம் B an accepted the professional science ஆ இல்ல an act of an accepted எதுனா வருமா வராது சரிங்களா அதை சூஸ் பண்ணக்கூடாது அப்ப எது வரும் AB ஸ்கிப் ஆயிடுச்சு AF எடுத்துக்கோங்க defiance against சரிங்களா டெஃபியன்ஸ்னா என்ன சரிங்களா எதிரா செயல்படுறது சரிங்களா அதுக்கு டெஃபியன்ஸ் சொல்லுவாங்க சோ சொல்லலாமா இப்ப so today believe in astrology is an act of defiance against the professional science so எது நம்மளுக்கு மேட்சா இருக்கு A and F தான் வந்துட்டு இந்த ஃபில்லருக்கு நம்மளுக்கு பொருத்தமா இருக்கு சோ எது சூஸ் பண்ணலாம் ஃபோர்த் ஓகே நெக்ஸ்ட் research suggests that
Transgenic technology offers more effective pest resistance of seeds and crops through genetic control mechanism, which dash the need for pesticide use and lead to dash yield. Okay. Pesticide crops through genetic control mechanism. Genetic control mechanism என்ன பண்ணும்? கண்ட்ரோல் தான் பண்ணும். ஏன்னா அதனுடைய வேலையை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஜெனட்டிக் கண்ட்ரோல் மெக்கானிசம். அதானே ஜெனட்டிக் கண்ட்ரோல் மெக்கானிசம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அது கண்ட்ரோல் பண்ணதான் செய்யும். ஸோ வார்ன் பண்ணுமா? வாரன்ஸ் எதுனா நோ. கர்ப்ஸ் கர்ப்ஸ்னா என்ன? முடக்க செய்யறது. அதுவும் கண்ட்ரோல் பண்றது தான் கர்ப்ஸ்னு மீனிங். அப்ப நம்ம கர்ப்ஸ்னு சூஸ் பண்ணலாமே. எவின்சஸ் மீனிங் பாத்தீங்கன்னா ஷோ ரிவில், அது வந்துட்டு வெளிப்படுத்துறதுக்கு பேரு எவின்சஸ். இங்க வந்துட்டு த்ரூ ஜெனட்டிக் கண்ட்ரோல் மெக்கானிசம் எவின்சஸ் சொன்னா கரெக்டா இருக்கா? விச் எவின்சஸ்னா என்ன? வெளிப்படுத்துதா? இல்ல, கண்ட்ரோல் தான் பண்ணுது. அப்ப எதை சூஸ் பண்ணணும் நம்ம? கர்ப்ஸ். சரிங்களா? சோ த்ரூ ஜெனட்டிக் கண்ட்ரோல் மெக்கானிசம் விச் கர்ப்ஸ் பி தான் வரணும். பி காம்பினேஷன் எங்க இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. சரிங்களா? பி அண்ட் எஃப். improve the need for pesticide use and lead to improve yield. சரிங்களா? விளைச்சலை அதிகரிக்குதுன்னு சொல்லுவது to improve yield. B and F combination கரெக்டா இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் போவோம். She was a woman of determination whose tenacity அதுக்கு என்ன? strength, strong. சரிங்களா? strong helped her to solitude and privation. சரிங்களா? அவளுடைய தனித்துவத்தோட வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்க tenacity அது கொடுத்திருக்கிறதுனால நம்ம எது சூஸ் பண்ணணும்? ரிலன்ட்லெஸ்னா விடாமுயற்சி. சரிங்களா? விடாப்பிடியா இருக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு அடமண்டா இருக்கிறதுன்னு சொல்லலாம். சரிங்களா? நான் அடைஞ்சே தீருவேன், அந்த வேலையை நான் வாங்கியே தீருவேன், பேங்க் ஜாப் வாங்கியே தீருவேன்லாம் வந்து சொல்றீங்களா? விடாமுயற்சியா வந்துட்டு ட்ரை பண்றதுக்கு அடம் பிடிக்கிறது. சரிங்களா? விடாப்பிடியா இருக்கிறது, அதுக்கு வந்துட்டு ரிலன்ட்லெஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது வேசிலேஷன், வீக்னஸ் இங்க பொருந்ததுமா? இல்ல. அடுத்தது மர்சிலஸ்க்கும் இங்க டெனாசிட்டிக்கும் சம்பந்தம் இல்லை. ஸ்ட்ராங் அவளுடைய ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்துல இருக்கிறது அப்படின்னும் போது நம்ம விடாப்பிடியா இருக்கிறதுன்னு சொல்லும் போது ரிலன்ட்லெஸ் தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? அதுதான் அவளுடைய வெற்றிக்கு காரணம். சரிங்களா? அப்ப வந்துட்டு அடுத்த வேர்டு எதுன்னு பாத்தீங்கன்னா கான்குயர்னா சக்சஸ். ஓகே, சோ எஃப் இங்க பாத்தீங்கன்னா சி அண்ட் எஃப் காம்பினேஷன் வரணும். சரிங்களா? she was a woman of relentless determination whose tenacity helped her to conquer solitude and privation. So C and F combination first. next என்ன கேட்டிருக்காங்க? sentence improvement. சரிங்களா? sentence improvement இதுல வந்துட்டு தப்பா கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். இல்ல கொடுத்திருக்கிறதே கரெக்ட்னா no correction required போயிடலாம். In order to prevent any industrial espionage, all employees to have signed a document preventing them for talking about their work. சரிங்களா? Okay. In order to prevent any industrial espionage, all employees, all வந்திருக்கு, all employees correct தான். to have sign na have to, all employees have to இல்லனா had to. present tense இல்ல past tense. all employees ன்றது இங்க subject பக்கத்துல verb தான் வரணும். சரிங்களா? டைரக்டா preposition இல்ல. அப்ப நம்ம வந்துட்டு இங்க correction தேவைப்படுது. have to இல்லனா had to எதனா இருக்கான்னு பாருங்க, அதை மட்டும் நம்ம replace பண்ணா போதும். all employees have to sign a document. all employees had to sign. இங்க employee னு கொடுத்திருக்காங்க, அது வராது. இங்க all னு மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால S form, first option out. employers பத்தி பேசவே இல்லை இங்க. employees இங்க இருக்கு had to இது எடுத்துக்கலாமே. third, all employees had to sign அப்படின்றது தான் வரும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? ஆக்சுவலி have toன்றது தான் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட். ஆப்ஷன்ல
had to நம்மளுக்கு verb combination வரணும்ன்றதுனால நான் had to அப்படின்றத சூஸ் பண்ணேன் சரியா அடுத்தது the local residents in this seaside village very very worries about adana are worries now or verb அடுத்தது இங்க v3 form யூஸ் பண்ணணும் சரிங்களா இங்க present யூஸ் பண்ணும்போது நம்ம v3 form very worried about சரிங்களா the local residents in this seaside village are very worried about passive voice the local residents அப்படின்றது non living things சரிங்களா அங்க வந்துட்டு passive voiceல நம்ம எழுதலாம் சரிங்களா okay are very worried about எங்க இருக்கு are very worried about first optionல இருக்கு அதை replace பண்ணிடலாம் she was a very famous film star some 40 years ago but now she's என்ன மீன் பண்ணது she's னா she is ன்னு அர்த்தம் சரிங்களா she is v3 form யூஸ் பண்ணணும் she is க்கு அப்புறம் v3 form அப்போ she is regarded as அதை replace பண்ணணும் she is regarded as she is regarded as எங்க இருக்கு regards இல்ல regarded fourth but now she is regarded as okay next போலாமா they spent a huge amount of time and money to deal with to அப்புறம் v1 form எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா to deal with that small problem to deal with to dealt இல்ல to deal with that small problem second option to deal with that small problem okay so second option correct இருக்கு அடுத்தது okay passage வந்துட்டாங்க passage நீங்க பண்ணும்போது என்ன பண்ணணும் நார்மலா passage வந்தா லாஸ்டே வச்சுக்கோங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மார்க் தான் முக்கியம் சரிங்களா குயிக் அண்ட் அக்யூரசி குயிக்கா எது பண்ண முடியும் அக்யூரேட்டா எது பண்ண முடியும் அதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம லாஸ்டா வந்துட்டு ஆர்சியை பொறுமையா வந்துட்டு டீல் பண்ணிக்கலாம் ஃபாஸ்டா வந்துட்டு நீங்க இந்த கொஸ்டின்ஸ் அதாவது ஃபில்லர்ஸ் எரர் ஸ்பாட்டிங் இதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா ஆர்சிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஓகே ஸோ பேப்பர் எக்ஸ்பிளனேஷன்றதுனால அப்படியே ஆர்டர் வைஸா உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன் a team of scientists from the Indian Council of Medical Research ICMR has identified a set of most plausible cases of reinfection of SARS-CoV-2 virus in India. In a study that has been accepted for publication in the journal Epidemiology and Infection, the scientists examined the case of 1,300 individuals who had tested positive for the virus twice and had undergone test even between the two positive results. அதாவது ஐசிஎம்ஆர்ல இருக்கிற டீம் சயின்டிஸ்ட் வந்துட்டு என்ன டெஸ்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அத SARS-CoV-2 COVID-19 இருக்குங்களா அந்த வைரஸை வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்றாங்க சரிங்களா 2 தடவை வந்துட்டு பாசிட்டிவ் ரிசல்ட் வருது என்ன அப்படின்றத பாக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆக்சுவலி மீதி இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபைனலா சொல்லிடுறேன் எங்க வந்திருக்கோம் reinfection with SARS-CoV-2 is the subject of an open scientific discussion. As of now, it is not clear whether a person who has been infected once develops permanent immunity against the disease or can get a reinfected after some time. An understanding of the possibility of reinfection is crucial to the fight against the pandemic. It will not only help decide the intervention strategies required to control the spread of the disease, but also help assess how long people would have to depend on masks and physical distancing. It will have implications on the vaccination drive as well. As of now, very okay. இது வரைக்கும் நான் explain பண்ணிடுறேன். Okay.
ரீஇன்ஃபெக்ஷன் அதாவது கோவிட்-19 சார்ஸ் கோவ் 2 வைரஸால அஃபெக்ட் ஆனவங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத பார்க்குறாங்க. சரிங்களா? இந்த என்னது ஐசிஎம்ஆர் குரூப் டீம் வந்துட்டு டெஸ்ட் பண்றாங்க. சரிங்களா? எதுக்கு டெஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அது வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிட்டே இருந்தா இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாம போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்புறம் லைஃப் லாங் ஃபுல்லா நம்ம மாஸ்க் யூஸ் பண்ற மாரி இருக்கும். சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். அதுக்காக அந்த டீம் வந்துட்டு ஒரு டெஸ்ட் எடுக்குறாங்க. சரிங்களா? எத்தன பேருக்கு மறுபடியும் ஏன் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத பத்தி அனலைஸ் பண்றாங்க. சரிங்களா? As of now, very few cases of reinfection have been confirmed. இது வரைக்கும் வந்துட்டு reinfection பாத்தீங்கன்னா ரொம்ப less cases தான் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம்டு கேஸ் வாஸ் ரிப்போர்ட்டட் ஃப்ரம் ஹாங்காங். ஹாங்காங்ல தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரீஇன்ஃபெக்ஷன் ஆன கேஸ் இருக்கு. இன் ஆகஸ்ட் லாஸ்ட் இயர் ஆஃப்டர் தட் கப்புள் ஆஃப் கேசஸ் ஃப்ரம் யூஎஸ்ல வந்துட்டு 2 கேஸ், அதுக்கப்புறம் பெல்ஜியம்ல வந்துட்டு 2 கேஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, there have been several cases of people testing positive for the virus multiple times even in India. சரிங்களா? மறுபடியும் டெஸ்ட் பண்ணா நிறைய கேசஸ் வருது இந்தியா. சரிங்களா? மறுபடியும் ரீஇன்ஃபெக்ஷன் ஆனவங்க. பட் நாட் ஆல் சச் கேசஸ் ஆர் கன்சிடர் ரீஇன்ஃபெக்ஷன். எல்லாமே ஒவ்வொரு தடவையும் பாசிட்டிவ் வர்றதுனால எல்லா கேசஸும் வந்துட்டு நம்ம பாசிட்டிவா எடுத்துக்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. That is because of what is called persistent viral shedding. அது பேர் அதாவது மறுபடியும் பாசிட்டிவ் வருது. ஒவ்வொரு டைமும் இன்ஃபெக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு செகண்ட் டைமும் டெஸ்ட் பண்றப்ப பாசிட்டிவ் வருது. என்ன அப்படின்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அது பேர் வந்துட்டு persistent viral shedding. Recovered patients can sometimes continue to carry low level of virus within their system of 3 months. சரிங்களா? அதாவது இன்ஃபெக்டட் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பாசிட்டிவ் வந்தவங்க மறுபடியும் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் வந்த அந்த எஃபெக்ட் இருக்காது, அவ்வளோ வைரஸ் இருக்காது, கம்மியான லெவல் தான் இருக்கும், இன்ஃபெக்ஷன் கம்மியா தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது 3 மந்த்ஸுக்குள்ள டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா கம்மியான லெவல்ல இருக்கு இன்ஃபெக்ஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திஸ் டிடெக்டட் ஆர் நோ லாங், ஆக்சுவலி இந்த அண்டர்லைன் பண்ண வேர்டு வந்துட்டு தப்புன்னா ஃபுல்லா தப்பு கிடையாது. இந்த அண்டர்லைன் பண்ண வேர்டு இந்த பேரால 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்க வேர்ட் ஸ்வாப் நம்ம பண்ணணும். இங்க வந்துட்டு நம்ம நார்மலா ஆர்சி கேட்கிறப்போ இங்க வேர்ட் ஸ்வாப் கேட்பாங்க, எரர் ஸ்பாட்டிங் கேட்பாங்க, ஃபில்லர்ஸும் கேட்பாங்க, அதாவது பேசேஜை பொறுத்து. அதை வந்துட்டு கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். இங்க வேர்ட் ஸ்வாப் பண்ணணும். கொடுத்துருக்குற அண்டர்லைன் பண்ண வேர்டு சரிங்களா? இருக்கிறது கரெக்ட் கிடையாது. These detected are no long enough to make the person sick or transmit the disease to other, but it can get levels in diagnostic test for a conclusive. ஸோ இதுக்கு என்னதான் ரீஇன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு என்னதான் கன்க்ளூஷன் அப்படின்றத பார்க்கலாம். For a conclusive proof of reinfection, scientists rely on the ஜெனோம் அனாலிசிஸ் ஆஃப் தி வைரஸ் சாம்பிள். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஜெனோம் அனாலிசிஸ் மூலயமா போறாங்க. யாரு? அந்த ரிசர்ச் குரூப். சரிங்களா? ஜெனோம் அனாலிசிஸ் மூலயமா வந்துட்டு ஏன் மறுபடியும் ரீஇன்ஃபெக்ஷன் ஆகுது அதை கண்டுபிடிச்சிட்டுனா அதுக்கு சொல்யூஷன் அழகா கொடுத்துடலாம். பிகாஸ் த வைரஸ் mutated continuously, the genome sequence of the 2 sample would have some differences. However, virus sample from every infected person is not being collected for genome analysis. That would be Herculean task because genome analysis is a complicated process and task, time and effort. அதாவது genome analysis வந்துட்டு நம்ம பார்க்கணும்னா அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னா எல்லா பீப்புளுக்கும் எடுத்து பார்க்கறது பாசிபிள் இல்லை, அது டைம் கன்சூமிங், அது வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டெஸ்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இது samples from only a few random selected patients are sent for genome analysis. அதனால ஒரு ரேண்டமா ஒரு சில மக்களை மட்டும் எடுத்து ஜெனோம் அனாலிசிஸ் டெஸ்ட்டுக்கு பண்றாங்க. ஓகே, வேற to study the nature and behavior of the virus. சரிங்களா? therefore when a person tests positive for a second time and has to be checked for reinfection, there is usually no genome sequence from the previous infection to compare with. Actually genome
அனாலிசிஸ் பண்ணணும்னா காம்ப்ளிகேஷன் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்டே வந்துட்டு இன்ஃபெக்டட் பேஷண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அஃபெக்ட் ஆகுறாங்க இல்லையா, அதனுடைய ரிசல்ட் அந்த ஜெனோம் அனாலிசிஸ் வச்சு தான் செகண்ட் டைமா வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க இல்லையா, ரீஇன்ஃபெக்ஷன் செகண்ட் டைம் ஆயிருக்கு இல்லையா, அந்த ஜெனோம் அனாலிசிஸ் ரெண்டுத்தினோட ஜெனோம் அனாலிசிஸ் இருந்தாதான் அதனோட கம்பேரிசன் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த கோவிட் ஸ்ப்ரெட் பேண்டமிக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும், இந்த வைரஸ்க்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் எடுக்க முடியுமா, அது எடுக்கல, அதுவும் கஷ்டம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பார்ப்போம் கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணணும், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணுங்க. கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, கொஸ்டின்ஸ் கேளுங்க. பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு 10க்கு 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அந்த 7 கொஸ்டினையும் நீங்க வந்துட்டு பேசேஜ் படிச்சு தான் ரீட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க வந்துட்டு பேசேஜ் படிச்சு நீங்க ரீட் பண்ணுங்க. இல்ல இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா ஃபுல்லா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. சரியா, நிறைய பேசேஜ் வரும்போது ஃபியூ லைன்ஸ் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கண்டிப்பா படிங்க, லாஸ்ட் பேராகிராஃப் கண்டிப்பா படிங்க, நடுவுல ஃபியூ லைன்ஸ் படிச்சு என்ன ஐடியான்றது உங்களுக்கு கிடைச்சிரும். அதை பேஸ் பண்ணி நீங்க ட்ரூவா ஃபால்ஸா இன்ஃபரன்ஸ் ஜிஸ்ட் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிடலாம், பண்ண முடியும். அதை அப்படி பண்ற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டினே செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ்க்கு இது டைரக்டா கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா டைரக்டா பேசேஜ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஃபுல்லா படிச்சு தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் இது சிம்பிள் பேசேஜ் தான், அதனால நான் ஃபுல்லா படிச்சாச்சு. சரிங்களா, அதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். Why scientists collect sample random for genome analysis? ஜெனோம் அனாலிசிஸ்க்கு ஏன் வந்துட்டு ரேண்டமா கொஞ்சம் தான் டெஸ்ட் எடுக்கிறாங்க இன்ஃபெக்டட் பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படி பண்ணாங்க, கொஞ்சம் பேர் தான் டெஸ்ட் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ டைம் டேக்கன் காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் டு கண்டக்ட் ஆன் எவ்ரி பேஷண்ட். எல்லா பேஷண்ட்க்கும் வந்துட்டு எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா அது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம்ன்றதுனால. ஸோ அதுதான் வந்துட்டு இது கரெக்டான ஆன்சர். சரிங்களா, ஸோ தேர்ட் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது, why is it important to determine the reinfection possible of coronavirus? Reinfection வந்துட்டு possible of coronavirus ஏன்? Scientists are trying to find the immunity response of a patient. They are trying to figure out the genome response through reinfection possible. Determining the reinfection will release tension now. Scientists are trying to understand the viral shedding. Scientists can decide strategical required to control the spread of the disease. எதுக்கு வந்துட்டு மறுபடியும் ரீஇன்ஃபெக்ஷனான பேஷண்ட்டை வந்துட்டு டெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க பாத்தீங்கன்னா, என்ன பண்றாங்க, கண்ட்ரோல் பண்ணணும் அந்த டிசீஸ், கொரோனா வைரஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் வந்துட்டு சயின்டிஸ்டோட மோட்டோ. இல்லைன்னா நம்ம வந்துட்டு இது போயிட்டே இருக்கும், ஒரு எண்ட்லெஸ் இல்லாம போயிட்டு இருக்கோம். ஏன் மறுபடியும் ரீஇன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்றத அனலைஸ் எடுக்கிறதுக்கு காரணம் இதை ஸ்டாப் பண்ணதான். சரிங்களா, இந்த டிசீஸை ஸ்டாப் பண்ணதான். சயின்டிஸ்ட் கேன் டிசைட் ஸ்ட்ராட்டஜிஸ் ரெக்வயர்ட் டு கண்ட்ரோல் த ஸ்ப்ரெட் ஆஃப் த டிசீஸ். சரிங்களா, ஸோ ஃபிஃப்த் இஸ் த ரைட் ஆன்சர். How did the required patients test positive for the second time? How did the required patient test positive for the second time? The possibility is the antigen test did not work properly. Okay, they came into contact with the virus. No, they have not developed immunity against the patient can sometimes carry low level infection. Second time எங்கன்னா சொல்றாங்க, second time பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, patient can sometimes carry low levels of virus within their system. செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா வைரஸ் லோ லெவல்ல தான் இருக்கும். சரி, அதுதான், அப்ப அதுதான் கரெக்ட். ஃபோர்த், எது ட்ரூ ஸ்டேட்மெண்ட், பேசேஜை பொறுத்த வரைக்கும் எது ட்ரூ? The possibility of reinfection help assess how long people would have to depend on mask and physical distance. அதுதானே உண்மை. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ நாள் மாஸ்க்கும் சோஷியல் டிஸ்டன்ஸும் ஃபாலோ பண்ணோம், அதை பற்றி தானே சொல்லியிருக்காங்க பேசேஜில். இது ஸ்டாப் பண்ணுறதுக்கு தானே வந்துட்டு ரீஇன்ஃபெக்ஷன் டெஸ்ட்டுக்கெலாம் போகிறாங்க சயின்டிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உண்மைதான். த பாசிபிலிட்டி ஆஃப் ரீஇன்ஃபெக்ஷன் ஹெல்ப் assess how long people would have to depend on mask and physical distancing. First point true.
Second, scientists rely on conducting tests of genome analysis for a large section of people. அப்படியா? இங்க random test வந்துட்டு some people தான், கொஞ்சம் முடிஞ்ச people மட்டும் தான் எடுத்து டெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க? large section of people சொல்லிருக்காங்க. No. Second, wrong. Patients who required from the virus tend to carry some levels of virus with the potential to infect other. So எதனா வந்துட்டு இந்த virus tend to carry some level virus will the potent to infect others. No, அத பத்தி பேசவே இல்லை இந்த பேசேஜ்ல. தேர்டு கிடையாது. அப்ப என்ன வரணும்? only one தான் நம்ம எடுத்துக்கணும். In the passage a sentence has been bold. So okay, இந்த அண்டர்லைன் பண்ணி கொடுத்திருந்தாங்கல word swap தான் எது கரெக்ட் அப்படின்றத பார்க்கணும். word swap. Okay, these detected, these க்கு அப்புறம் என்ன வரணும்? these வந்துச்சுன்னா பக்கத்துல நவுன் தான் வரணும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? டிடெக்டட்ன்றது verb. அப்போ அது தூக்கிருங்க. நவுன் எங்க இருக்குன்னு பாருங்க. செகண்ட். enough வந்து நவுனா கிடையாது. transmit அது verb இல்ல. அடுத்தது levels, theseன்றது plural. these levels, this level, these levels. so கரெக்டா மேட்ச் ஆகுது. these levels are no longer. அப்ப a and d இன்டர்சேஞ்ச் பண்ணா கரெக்டா இருக்குமா? சரியா? these levels are no longer enough. correct. longer enoughன்றது கரெக்டா தான் இருக்கு. to make the person sick or transmit the disease to other, but it can get detected in diagnostic test. detected test மூலமா டிடெக்ட் பண்ண முடியும். detected in diagnostic test. a and d interchange பண்ணணும். கரெக்டா வரும். அப்பதான் a and d எங்க இருக்கு? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? most similar meaning for crucial. crucial இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு vital, important. so crucial, important, vital. opposite for conclusive. சரி, ஒரு கன்க்ளூசிவ்னா ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுட்ஃபுல்லா இருந்ததுன்னா முடிவே வராது. ஆப்போசிட். சரிங்களா? அப்போ டூபியஸ் தான் ஆப்போசிட். ஓகே, இந்த பேசேஜ்ல டூபியஸ். அடுத்தது ஃபில்லர் அதாவது ஃபில்லர் கொடுத்திருக்காங்க. அதுல எந்த வார்த்தை பொருந்தும் அப்படின்றத பார்க்கலாம். எங்க இருக்கு? ஓகே, also. After that, a couple of cases from the United States and Belgium also considered, settled, emerged, frightened, believed. So considered சொல்லலாமா? Belgium also considered. Okay, next. Okay, so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா which of the following will be fillers-க்கு Belgium also consider இல்லப்பா. இங்க வந்துட்டு after that a couple of cases from the United States and Belgium also emerged. சரிங்களா? Belgium also emerged னு வரணும், not considered. emerged. next. okay, in its parliamentary, அந்த question ஓக passage over. அடுத்தது பாத்தீங்கன்னா word interchange. சரிங்களா? word interchange இல்லனா வந்துட்டு word swap அத வந்து பண்ண போறோம். in its parliamentary submitted before the affidavit. அதாவது பார்லிமெண்ட்ரி சப்மிட் பண்ணுவாங்களா இல்ல அஃபிடவிட் சப்மிட் பண்ணுவாங்களா? அஃபிடவிட்ன்றதுனா ப்ரூஃப். சரிங்களா? அப்போ in its affidavit submitted before the parliamentary panel. a and b interchange பண்ணுங்க, அப்போ பொருத்தமா வருது. in its affidavit submitted before the parliamentary panel. வேற எதனா பேர் இருக்கான்னு பாருங்க. ab கூட காம்பினேஷன் வேற எதனா கொடுத்திருக்காங்களா? no. இங்க ac தான் கொடுத்திருக்காங்க. அதனால நான் செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இன் கேஸ் ab and bc ன்னு கொடுத்திருந்தா அப்ப செக் பண்ணலாம்.
நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஏ அண்ட் பி தான் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அந்த கேஸ்க்கு மற்றதை நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ ஒன்லி ஒன் ஏ அண்ட் பி இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது the report further noted that communist countries the report further noted that communist countries like China and Vietnam levels lower inequality display than levels lower inequality levels ன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ C and D interchange பண்ணுங்க. அது இல்லாம இங்க என்னது கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ் லைக் சைனா அண்ட் வியட்நாம் வரும்போது ரெண்டு கண்ட்ரி சொல்லும் போது பக்கத்துல இருக்கிற வேர்ப் வந்துட்டு எஸ் ஃபார்ம் இருக்கக்கூடாது. சரியா? அப்படி பார்க்கும்போது டிஸ்பிளே தான் அங்க வேர்பு, டிஸ்பிளே தூக்கின்னு வந்து இங்க போடும். சரிங்களா? சைனா அண்ட் வியட்நாம் டிஸ்பிளே லோவர் இன்இக்வாலிட்டி levels than. So C and D interchange. C and D interchange. According to the report, the Middle East and Latin American respectively from the worst inequality levels with the top 10% of the income. Okay. Distribution capturing suffer இங்க ஏதோ from பார்த்தோம். Respectively from suffer from எது கரெக்டா இருக்கு? வேர்டு suffer from தான். suffer from worst inequality. சரிங்களா? suffer from எதுல இருந்து worst condition worst inequalityல இருந்து suffer ஆவறாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஏ தான் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இங்க பாருங்க capturing respectively 56% அதுவும் மேட்ச் ஆகுது. ஸோ சி அண்ட் ஏ இன்டர்சேஞ்ச் பண்ணா நம்மளுக்கு கரெக்டா மீனிங்ஃபுல்லா வருது. ஸோ சி சாரி ஏ அண்ட் டி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டா மீனிங்ஃபுல்லா வருது. ஏ அண்ட் டி எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகே, சஃபர் ஃப்ரம் இங்க respectively 56% and 54% of the average national income. Okay, next. அடுத்து என்னப்பா கொடுத்திருக்காங்க? rearrangement of sentences, add one out method. இதை என்ன பண்ண போறோம்? நம்ம அழகா வந்துட்டு எது கரெக்டான ஆர்டர், 4 வார்த்தை வந்துட்டு ஏ அதாவது ஃபர்ஸ்டும் லாஸ்டும் கரெக்டா தான் இருக்கு, மிடில் இருக்கிறத ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. எது கரெக்டான அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றத நம்ம பிக் பண்ண போறோம். A city located amidst green hills should be full of greenery, but instead of greenery, first continuation கரெக்டா இருக்கு. அங்க greenery full of greenery ன்னு சொல்லியாச்சு. but instead of greenery in Pune, அப்ப continuation வருது. first continuation எது வருது? P ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க Q P. ஓகே, வேற எங்கேயும் இல்ல, செகண்ட் தான். இதுதான் ஆன்சர். இந்த ஆப்ஷன்ல none of this கொடுத்திருந்தனா நான் இங்க செக் பண்ணலாம். இங்க none of this கொடுக்கல, கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஆன்சரா இருக்கும். சோ இதுதான் கன்ஃபார்ம். எனக்கு கன்ஃபார்மா ஃபர்ஸ்ட் P தான் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஃபர்தரா டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நீங்க செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது கன்ஃபார்மா வந்து இருக்கு. சரிங்களா? நான் ஆஃப் திஸ் கொடுத்திருந்தா மட்டும் மறுபடியும் செக் பண்ணுங்க. ஓகே, இல்லனா பி காம்பினேஷன் வேற எதனா இருந்ததுன்னா நம்ம ஸ்கிப் பண்ண முடியுமா, இல்ல பேர் வச்சு செக் பண்ணலாமான்னு அந்த ரெண்டு ஆப்ஷனை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா? சோ பி கன்ஃபார்ம், பி ஆர் எஸ் கியூ, செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், premium restaurants have decided to revise their menu card. Premium restaurants have decided to revise their menu card rates. Okay, from meats and seafood to curries. So எதுக்கு ரிவைஸ் பண்றாங்க அப்படின்றத சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் போலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் Q வராது. பிரீமியம் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ், அங்கேயும் பிரீமியம் ரெஸ்டாரண்ட்ஸ் சொல்லியாச்சு. இங்க பிரீமியம் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் as due to the weak rupee the cost of the
imported food ingredients. அங்க பாருங்க first என்ன சொல்லிருக்காங்க, premium restaurants have decided to revise their menu card rate. அவங்க வந்துட்டு premium restaurants வந்துட்டு என்ன டிசைட் பண்ணிருக்காங்க, மெனு கார்டு ரேட்டை வந்துட்டு ரிவைஸ் பண்ணுன்ட்டு டிசைட் பண்ணிருக்காங்க. எதுக்கு ரிவைஸ் பண்ணோம், as due to the weak rupee. சரிங்களா, weak rupee the cost of imported food. சரிங்களா, ருப்பியோட வீக்னஸ், வீக்னஸ் என்ன, அதாவது ருப்பியோட வேல்யூ வீக்கா இருக்குது, அதனால நம்ம வந்துட்டு கண்டிப்பா ரிவைஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிருக்காங்க. ஸோ எது ஸ்டார்டிங்கா இருக்கும், ஆர் தான். ஆர் எங்க இருக்குன்னு பாருங்க, ஆர் காம்பினேஷன் 2 இருக்கு. சரியா, இதை மட்டும் செக் பண்ணலாம், மற்றது 3 இருக்கு. ஓகே, 3 இருக்கு, அப்ப நம்ம கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும். சரியா, அப்ப வந்துட்டு ஆர் காம்பினேஷன் நம்ம பார்க்கலாம். ஆர் ஃபர்ஸ்ட்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது த ருபி டிவாலுவேஷன்ஸ். இப்ப இன்னொரு விஷயம், இப்போ வந்து லாஸ்ட் மேட்ச் பண்ணி பாருங்க. சரியா, இங்க எஸ் இருக்கு, எஸ் இருக்கு, இங்கேயும் எஸ் இருக்கு. சரிங்களா, டிஃபால்ட்டா அப்ப த ருபி டிவாலுவேஷன் ஹாஸ் அஃபெக்டட் த இம்போர்ட் ஆஸ் அ ரிசல்ட். ஓகே, இது மேட்ச்னு தெரிஞ்சிருச்சு. பிக்யூ கியூபி 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 கியூபி, அப்ப பிக்யூ மட்டும் நம்ம செக் பண்ணா போதும் இல்ல, இதுனா ஒரே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. சரி, அப்பனா வந்துட்டு கியூபி கியூபி. ஓகே, நம்ம வந்துட்டு பிக்யூ வரணுமா கியூபி வரணுமா அதை மட்டும் செக் பண்ணா போதும். பிரீமியம் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் யூஸ் imported food ingredients delight the taste buds of their customers. Okay, from the meats and seafood curries, cheese, more than 50% of the cuisines at these restaurants. These restaurants எதுப்பா, premium hotels and restaurants. These restaurants சொல்லிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா கியூக்கு அப்புறம் தான் பி வரணும். சரிங்களா, PQ இல்ல QP தான். ஏன்னா வந்துட்டு இங்க premium hotels and restaurants use imported food ingredients to delight the taste buds of their customers from meats and okay. Q and P எங்க இருக்கு, Q and P. So third option. Third option இங்க வந்துட்டு எக்ஸாம்ல அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், அப்போ இதுக்கு தேர்ட் ஆப்ஷன் பிக் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஃபிஃப்த் கொடுத்தாலும் பரவாயில்ல, இங்க வந்துட்டு கொஸ்டின்ஸ் செட் பண்றதை அப்படி பண்ணிருக்காங்க. எக்ஸாம்ல கண்டிப்பா வந்து ஒரு காம்பினேஷன் தான் கரெக்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா. ஓகே, during monsoon when humidity is high, we often do not drink required amount of water which may cause dehydration. என்ன சொல்லிருக்காங்க, மான்சூன் டைம் அப்போ, அதாவது மழை காலத்தப்போ வந்துட்டு நம்ம தண்ணி நிறைய குடிக்க மாட்டோம், அதனால என்ன வந்து ப்ராப்ளம் ஆகுது, டீஹைட்ரேஷன், டீஹைட்ரேஷன் கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. Consuming an adequate amount of water and other liquid a day is essential to keep our organs working properly. Dehydration கிரியேட் பண்ணது, அதனால நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும் அதை சொல்லியிருக்காங்க. சரியா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் தான். அடுத்தது பாருங்க, ஆடிங் சம் சால்ட் ஸ்பீசிஸ் லெமன். நோ, ஏன் இது என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன். த லைம் ஜூஸ் பத்தி இல்ல. இட் இஸ் சஜஸ்டட் பீப்புள் ஷுட் ட்ரிங்க் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜூசஸ். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜூசஸ். ஓகே, அதாவது நம்ம வந்துட்டு ப்ராப்பரா நம்ம ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகணும்னா நிறைய தண்ணி எடுத்துக்கணும், நிறைய லிக்விட் ஐட்டம் எடுத்துக்கணும். ஸோ லிக்விட் ஐட்டம் பத்தி எடுத்துக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து என்னென்ன லிக்விட் ஐட்டம் எடுத்துக்கணும்னு சொல்ற எக்ஸ்பிளனேஷன் வரணும். அந்த கண்டினேஷன் தான். ஜென்ரலா ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் எல்லாமே போகணும். ஓகே, அதை பாக்குறப்போ நம்ம இங்க பாருங்க, கன்சியூமிங் அண்ட் அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் அதர் லிக்விட்ஸ். லிக்விட்ஸ், அதர் லிக்விட்ஸ் சொல்லிட்டு தான் அப்புறம் ஜூஸ் லிக்விட் ஐட்டம் என்னென்ன இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் எது சொல்லணும், கன்சியூமிங் அண்ட் அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் அதர் லிக்விட்ஸ் அ டே. அப்போ பி தான் ஃபர்ஸ்ட் வரணும். பி வர காம்பினேஷன் எங்க இருக்கு, எஸ் கியூ கியூ ஆர் பி. ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆர்டர், வேணா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட். ஓகே, ஓவர், தட்ஸ் ஆல் பா.
ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன். இது மாதிரி நிறைய பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம். பாய்.